உபாயம் அவனின் உபேயம் என்ற நம் சம்பிரதாயத்தை ஆண்டாள் அம்மாங்காரின் வாழ்க்கையிலும் அணியத்தை திருத்த தயாராக இருந்தாலும் நான் அதை சொல்லிக் கொள்கிறேன். அது விளைந்த அது காரணமாக இருந்தது உங்களுடைய பேரன்புதான், ஐயாக்களின் பேரன்புதான். சம்சார நிவர்த்தகர்களை கண்டால் பந்துக்கள் போல பழக வேண்டும் என்று ஸ்ரீவந்திர பூஷணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் ஸ்ரீவந்திர பூஷணம் முழுவதும் அதிகரிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். இறுதி காலத்தில் அவர் திருப்புலாண்டி சுவாமியிடம் தொலைபேசியில் நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டார். பாபாதத்தை கேட்டது அப்பா அவருடைய காலட்சேபத்தில் எப்பொழுதும் அருகில வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அதை அனுஷ்டானத்தில் காட்டினார். சம்சார நிவர்த்தகர்களை கண்டால் பந்துக்கள் போல இருக்க வேண்டும். அவர்கள் சம்ரட்சணம் பண்ணினார் அடியார்களை. நீங்களும் அந்த அன்பை காட்டினீர்கள். அந்த அடியார்களின் அன்பினால் அவருக்கு நல்ல பரமபத பதவி கிடைத்தது. இன்று நித்தீஸ்வரிகளிடம் இருந்து கொண்டு நம்ம எல்லாம் கடாட்சித்துக் கொண்டு இருப்பார். சரம பிராபியத்துக்கு சரம பருவம் பாகவத கைங்கரியம் என்று ஸ்ரீவந்திர பூஷணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த உயர்ந்த சரம பருவமான பாகவத கைங்கரியத்தை செய்தவர் ஆண்டாள் அம்மங்கார். அதிலும் அந்த தாற்பயம் என்ன? பாகவத கைங்கரியம் என்றால் அந்த பாகவதர்களுக்கு பிடித்தமான ஆச்சாரிய கைங்கரியம். அப்படி அவர் தன்னுடைய இல்லத்தில் அடியார்களையும் ஆச்சாரியர்களையும் பிபிகே சுவாமி என்ன, அன்னங்கராச்சாரியா சுவாமி என்ன, புத்தூர் சுவாமி என்ன, இன்னும் பல ஆச்சாரிய பெருமக்களும் அங்கு எழுந்தெழுதியிருக்கிறார்கள். அடியார்களையும் ஆச்சாரியர்களையும் அரவணைத்தார். உங்களுடைய அபிமானமே அவருக்கு நல்ல அந்த அபிமானத்தினால் எம்பெருமானுடைய பேரருளை பெற்றார் என்று நான் சொல்லிக்கொண்டு, நீங்கள் இவ்வளவு தூரம் அவரிடம் அன்பு காட்டுவதற்கு என்னுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன்.